இந்த சிஜேபின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் இயக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? சிஜேபி ராகுல் காந்தி முன்னிலை நின்று தான் பண்றாரு. அதுல அரவிந்த் ஒரு சிஜேபி நடத்துற போராட்டத்துல காங்கிரஸ் உள்ள வரவே இல்லை. காங்கிரஸ் தனியா போராட்டம் பண்றாங்க, சிஜேபி தனியா போராட்டம் பண்றாங்க. சிஜேபி காங்கிரஸ் சிஜேபி போராட்டத்துல வன்முறை வெடிக்குதுன்னு பேசுறது கொள்றது எல்லாமே எதிர்கட்சிகள் தான். டெல்லியில் நடந்த போராட்டத்தில் எஸ்எஃப்ஐ கொடி எப்படி வருது? மாணவர்கள் போராட்டம்னா ஓகே எஸ்எஃப்ஐ. ஆனால் நீங்கள் போராட்டத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. போராட்ட காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக் கேமராவை ஒடிக்கிறாரு. போராட்டங்களில் முஸ்லிம்கள் பங்கேற்க கூடாது அப்படின்னு தான் 370 ஆர்டிகளை ரத்து பண்ணுன்றான். அதுக்கப்புறம் ஒரு கீழே ராமர் போட்டோவை வரைஞ்சி ராமர் போட்டோவை ஆபாசமா பண்றான். இப்ப அந்த இடத்துல அது என்ன தேவை? மாணவர்கள் மத்தியில இந்துத்துவ எதிர்ப்புன்றது வளர்க்குறாங்களா சிஜேபி? ராகுல் காந்தி எங்க வெளிநாட்டு இப்ப லாஸ்டா போயிட்டு வந்தாரு, ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் எடுத்துட்டு உள்ள வராரு. மக்கள் கோரிக்கைக்காக நடந்த போராட்டம். இதோ ஆளுங்கட்சி. சரி, நான் பொதுவா கேட்கிறேன், நீட்னா என்ன? சமூக செயல்பாடுற களத்துல இருக்கீங்க, நிறைய மாணவர்கள்ட்ட பேசியிருப்பீங்க. நீட் அப்படின்னா என்ன நீங்களே சொல்லுங்க. நிறைய பெண்கள் மாணவர்கள் நான் நீட் எக்ஸாம் எழுதி என்னுடைய கனவு டாக்டர் ஆன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கல்விக்கான கட்டணம்ன்றது முன்னாடி நீட் எக்ஸாம் வாரதுக்கு முன்னாடியே 12th மதிப்பெண் அடிப்படையில அதே கனவு நிறைவேறிட்டு தானே இருந்தது. அன்னைக்கு +2 படிச்சுட்டு நேரடியா வந்தவங்க எத்தனை பேர் டாக்டர் ஆயிட்டாங்க? அந்த போராட்ட களத்துல என்ன பண்ணாங்க? பாதுகாப்பு. சிஜேபி போராட்டம் யாருக்கு பாதுகாப்பு? அது மாணவர்களுக்கு பாதுகாப்பு. அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புறவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக குரல் எழுப்பியவர்களையும் தட்டி கேட்டது அதே சிங்குகள். அதே சிங்குங்க காவல்துறை தாக்கியவர்கள் மீது அதே சிங்குங்க. அதே சிங்கு நம்மளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் சேர்க்கிற மாதிரி பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்தாங்களா, இல்ல தன்னிச்சையாக சேர்ந்த கூட்டம்? தன்னிச்சையாக சேர்ந்த கூட்டமே கிடையாது. காக்ரோச்ன்றது எப்படி ஒரு வீட்டுல கழிப்பிடத்துல இருக்கோ அந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த தேசத்துல கழிப்பிடல இருக்க வேண்டியதுதான். இந்த நாட்டுக்கு எதிரான தீய சக்திகள், இந்தியாவுக்கு எதிரான அந்நிய சக்திகள் இந்திய தேசத்துல ஒரு போராட்டம்னா அதுக்குள்ள ஊடுருவி பொது சொத்துக்களை அடிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தலைவர் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா? எந்த போராட்டத்துல அந்நிய சக்திகள் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரா? ஆமாங்க, நீங்க தானே அதை கட்டுப்படுத்தணும். நீங்க தானே போராட்டம் யூஸ் பண்றீங்க. வன்முறையில் ஈடுபடுறவர்கள் எல்லோருமே சமூக விரோதிகள் தான். விவசாயிகள் போராட்டத்தில் டிராக்டர் விட்டு விவசாயிகளை கொலை பண்ணாங்க. அவங்கள நம்ம என்ன பண்றது? விவசாயிகள் போராட்டம் 100 நாள் நடந்தது வச்சுக்கோங்க. 100 நாள் ஒரு விவசாயியால டெல்லியில போராட்டம் நடத்த முடியுமா? போராட்டம் யார்? 100 நாள் அடிடாஸ்க்கு எதிராக கேளுங்க. எந்த ஒரு விவசாயி அடிடாஸ் ஷூ போட்டிருக்கான்? எந்த ஒரு விவசாயி தந்தூரி சிக்கனை போட்டிருக்கான்? எந்த ஒரு விவசாயி கோட் சுட்டு பொண்ணு டெல்லியில உட்காந்து போராட்டம் பண்ணான்? கடைசியில ஒரு கட்டத்துல கோமணம் கட்டிட்டு இருப்பாங்க. இல்ல சார், ஒரு கட்டத்துல காலம் ஃபுல்லா கோமணம் விவசாயி கோமணம் கட்டல. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள் நம்முடைய நேரா. ஐயா வணக்கம். வணக்கம் பிரதம். இப்போ டெல்லி ஜந்தர் மந்தில் நடந்த போராட்டம் கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மிகப்பெரிய போராட்டம், ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், மாணவர் போராட்டம். போராட்டத்தின் விளைவாக கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி இப்போ ஒரு சுமூக நிலை வந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்வோம் அப்படின்ற மாதிரி சிஜேபி அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, இந்த சிஜேபின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் தான் ஒழிஞ்சிட்ருக்கு. ராகுல் காந்தி தான் முன்னெடுத்து நடத்துறாரு. இல்லை, காங்கிரஸ் இயக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? சிஜேபி ராகுல் காந்தி முன்னிலை நின்று தான் பண்ணுறாரு. அதில் அரவிந்த் ஒரு பையன் நடத்துகிற போராட்டத்தில் காங்கிரஸ் உள்ள வரவே இல்லையே. காங்கிரஸ் தனியாக போராட்டம் பண்ணுறாங்க, சிஜேபி தனியாக போராட்டம் பண்ணுறாங்க. சிஜேபி காங்கிரஸ் சிஜேபி போராட்டத்தில் வன்முறை வெடிக்குதுன்னு பேசுறது கொள்றது எல்லாமே எதிர்கட்சிகள் தான் இதை முன்னெடுத்துட்டு போறாங்க. ஆளுங்கட்சி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைஃபி இருக்கு. டெல்லியில நடந்த போராட்டத்துல எஸ்எஃப்ஐ கொடி எப்படி வருது? எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம்னா ஓகே எஸ்எஃப்ஐ நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் போராட்டத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. எல்லாமே முஸ்லீம்ஸ் பேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக் கேமராவை ஒடிக்கிறாரு.
இப்போ போராட்டங்கள்ல முஸ்லிம்கள் பங்கேற்க கூடாது அப்படின்னு ஏதாச்சும் அப்படிலாம் நம்ம சொல்லலை. ம். இப்போ தேச விரோத செயல் அங்கே வந்து 370 ஆர்டிக்கலில் ரத்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. ம். ஏன் போராட்டம் வந்து நீட்டுக்கு எதிராக இங்கே வந்து 370 ஆர்டிக்கல் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டுன்னு வராங்க. அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை அங்கே வந்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன? பாலஸ்தீனம் கொடியை வந்து அங்கே வந்து காமிக்க வேண்டிய ஓகே. காரணம் என்ன? சிஜேபி வந்து அரசு வந்து பேச்சுவார்த்தை அழைக்கிறாங்க. சிஜேபி வச்ச கோரிக்கைகள்ல இந்த ஆர்டிகல் 370 இருக்கா? இல்லை சிஜேபி வச்ச கோரிக்கை இல்லை. கோரிக்கை ஆனால் அங்கே கோஷங்கள் என்ன இருக்கு? போராட்டங்கள் நடந்தது. இல்லை பிரதர், அங்கே வந்து கோஷங்கள் என்ன இருக்குன்னா 370 ஆர்டிக்கலை ரத்து பண்ணுன்றான். ம். அதுக்கப்புறம் ஒரு கீழே ராமர் போட்டோவை வரைஞ்சி ராமர் போட்டோவை ஆபாசமாக பண்ணுறான். ஒரு மதம் ரிலிஜன் இது இருக்கிறதுல அங்கே வந்து பண்ண நீங்கள் முகநூலில் பார்த்தீங்கனாலே எல்லாத்துலேயும் தெரியும். அங்கே வந்து ராமர் உருவத்தை வரைஞ்சிட்டு ராமர் உருவத்து மேலே அசிங்கமாக பண்ணுறானுங்க. இப்போ அந்த இடத்துல அது என்ன தேவை? இப்போ மாணவர்கள் மத்தியில் இந்துத்துவ எதிர்ப்புன்றது வளர்க்குறாங்களா சிஜேபி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்றது நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது பாலஸ்தீனம் கொடி உள்ளே வருது. ரெண்டாவது முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்கள் பாருங்கள், நிறைய காவல்துறையை அடிச்சிருக்கானுங்க, நிறைய வந்து பெண்களை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, நிறைய செல்ஃபோனுங்க உடைமைகள் எல்லாமே திருடி இருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரு அல்ட்ராசிட்டி என்னன்னா, ஒரு சாதாரண மொபைல் கடை ஒருத்தர் வச்சுருக்காரு அந்த டெல்லியில். அவர் 4500 பேருக்கு நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைரலாக இருக்குது. 3 வேளை சாப்பாடு 4500 பேருக்கு ஒரு நாளைக்கு போட்டிருக்காரு. அப்போ 4500 ஒரு நாளைக்கே 3 வேளை சோறு, காலையில் மதியம் சாயந்தரம் 4500 பேருக்கு இந்த மாதிரி 4 நாள் போட்டிருக்காரு. இப்போ நம்ம தூரப்பார்வை என்ன கேட்க வேண்டியதுன்னா, அவருக்கு ஏது காசு? ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு வருது. அப்போ இதுலேருந்து நம்ம என்னென்னா தேச விரோத செயல்களை, இந்தியாவுக்கு எதிரான தீய சக்திகள் இந்தியாவுக்குள்ள ஏதேனும் ஒரு போராட்டத்தை அனுபவிச்சு பொது சொத்தை அடித்து ஒடிக்கிறானுங்க. ஒரு பஸ்ஸை 20 பஸ்ஸை அடித்து வச்சுருக்காங்க. மாணவர்கள் போராட்டத்தில் தடியடி மாற்றினது மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டை நோக்கி போகிறது சொல்லலை, அமைதியான போராட்டம் சொல்லி அதை வன்முறை ஒரு காவல்துறை மேலே ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே காவல்துறை மூஞ்சில் அடிக்கிறாங்க. துணை இராணுவம் ஒன்று வந்திருக்கு, அது ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அப்போ கூட இவங்க அடங்காமல் பெரிய லெவலில் வன்முறை தூண்டி பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா? கட்சிக்காரங்க பின்னாடி நின்று இந்த மாணவர்கள் போராட்டத்தை தான் நம்ம சொல்கிறது. மாணவர்கள் நம்ம கூட நிறைய வீடியோ பேசியிருக்கோம். மாணவர்கள் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிறாங்கன்ட்டு வீதிக்கு வந்து போராடுறது, அது வன்முறையில் முடிஞ்சிட்டு கடைசியில் மாணவர்கள் தான் பண்ணாங்க சொல்லி மாணவர் அமைப்புகளை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பயன்படுத்திட்டு போகிறாங்க. நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்தியா கொண்டுன்னு வர இப்போ ராகுல் காந்தி எங்கே வெளிநாட்டு இப்போ லாஸ்ட்டாக டர்க்கி போயிட்டு வந்தார். இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வராரு. நீங்கள் சாமானிய மக்கள் இன்னைக்கு கேளுங்க, நீட் தேர்வுன்றது மக்கள் கோரிக்கைக்காக நடந்த போராட்டம். ஏதோ வந்து ஆளுங்கட்சி சரி, நான் பொதுவாக கேட்குறேன், நீட்னா என்ன? சமூக செயற்பாட்டாளர் களத்தில் இருக்கீங்க, நிறைய மாணவர்கள்ட்ட பேசியிருப்பீங்க. நீட் அப்படின்னா என்ன நீங்களே சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன அப்போல்லாம் எப்படின்னா நேராக படிச்சுட்டு வராங்க, காசு கொடுத்து டாக்டர் வாங்கிடுவாங்க. இப்போ இன்னொன்று இல்லை இன்னொன்றுக்கு இப்போ ஃப்ரீயாக கிடைக்குது. எப்படி கேளுங்க, ஃப்ரீயாக தாங்க கிடைக்குது. நீங்கள் கீழே போயிட்டு நீட் தேர்வு எழுதிட்ட எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன ஒரு மாணவி கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த போது நீட்ல பாஸ் ஆகி படிக்க முடியாத ஒரு மாணவனுக்கு கல்வி உதவி செஞ்சாரா தெரியுமா? இல்ல இருக்கு. எஜுகேஷன் கட்ட முடியாம நீட் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் ஃபீஸ் கட்ட முடியாம இன்னைக்கு மாணவர்கள் டாக்டர் சீட் எவ்வளவு தெரியுங்களா? 85 லட்சம் 60 லட்சத்துல இருந்து மேல. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் போனா அங்க ஃபீஸ் எவ்வளவு? இப்போ அந்த ஃபீஸ் எல்லாம் இருக்க, எஜுகேஷன் லோன் இருக்கு. ஆனா டாக்டர் ஆகிறதுக்குன்னா காசு 80 லட்சம் 90 லட்சம். இன்னைக்கு ஒரு டென்டலுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்கிறாங்க, வெளியூர் போறாங்க நிறைய பேர். இன்றைக்கி உக்ரைன் போர் நடந்ததில்ல, உக்ரைன்லேருந்து எத்தனை பேர் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சாராயம் காசு இருந்தவன் இந்த காலத்தில் காலேஜ் நடத்துகிறான். ஜேபிஆர்ன்ட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒரு காலத்தில் ஜேபிஆருடைய பின்னடைவு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் சாராய காசு இருந்தார். இன்றைக்கி எத்தனை காலேஜ், இன்றைக்கி காலேஜ் எல்லாமே தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு. தனியார்களுடைய அந்த காசு தான் பினாமியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய காசுங்க தான் இன்னைக்கு பல இன்ஜினியர்கள். அன்னைக்கு ரிச்சா வண்டி தள்ளியிருந்தவன் அன்னைக்கு இதை வந்து நீட் எக்ஸாம் எந்த விதத்தில் தடுக்கும்? ஏங்க கண்டிப்பாக வந்து இப்போது ஒரு அந்த ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க?
இப்போ நீட் எக்ஸாமுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்குல்ல நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி போறவங்களுக்கு அங்க வந்து எந்த அளவுக்கான ஃபீஸ் வாங்க சார். இன்னைக்கு நான் இணையத்திலே பார்க்குறேன், நிறைய பெண்கள் மாணவர்கள் வந்து நான் நீட் எக்ஸாம் எழுதி என்னுடைய கனவு டாக்டர் ஆனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கல்விக்கான கட்டணம்ன்றது லட்சது. நீட் எக்ஸாம் வாரதுக்கு முன்னாடியே 12th மதிப்பெண் அடிப்படையில வந்து அந்த அதே கனவு நிறைவேறிட்டு தானே இருந்தது. அதுக்கு நீட்ங்கிறதுக்கான அவசியம் அன்னைக்கு +2 படிச்சுட்டு நேரடியா வந்தவங்க எத்தனை பேர் டாக்டர் ஆயிட்டாங்க? எவ்வளவு காசு கொடுத்து படிச்சிருக்காங்க தெரியுங்களா? நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆனதா டாக்டர். அதேதான் இல்ல, அது எஜுகேஷன் லோன் படி எத்தனை மாணவர்கள் எஜுகேஷன் லோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. 12th முடிச்சு வராங்கன்னா அவங்க மதிப்பெண் அடிப்படையில வந்து கவுன்சிலிங் போறாங்க. அந்த கவுன்சிலிங்ல யார் வந்து டாப்ல ஃப்ரீயா டாக்டர் கிடையாது. கவுன்சிலிங்ல டாப் ஆவறவங்களுக்கு அரசு மெரிட்ல போவாங்க சார். மெரிட்ல போறாங்க. அதேதான் இப்போ இதுவும் நீட்லயே அதே மெரிட் லிஸ்ட் தானே நீட்லயும் வரப்போகுது. ஆனா நீட்டுக்குன்னு சார், நீட்டுக்குன்னு எக்ஸாம்னு வச்சாங்கன்னா இப்போ பணக்கார வீட்டு பசங்க ஊதாரித்தனமா சுத்துறானுங்க. அவனுங்க கண்டிப்பா டாக்டர் ஆக முடியாது. இன்னைக்கு 70-80 லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சாதான் டாக்டரே ஆக முடியும். பல பேர் இன்னைக்கு எஜுகேஷன் லோன்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கட்டிட்டாங்கன்னா கூட எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் கட்டுறதுக்கு முன்னாடி செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டினாதான் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதணும். பல டென்டல்ல சரி, மருத்துவ மெடிக்கல்லையும் இந்த சிஸ்டமேட்டிக் இருக்குது. நீங்கள் வேணால் மாணவர்கள்கிட்ட கேட்டு பாருங்க. இன்றைக்கி ஒருத்தர் டாக்டர் ஆனோன்னா 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாதான் அந்த டாக்டரே ஆக முடியும். நீ நீட் எக்ஸாம் மூலம் குறைஞ்சது நீங்கள் சொல்கிற ஃபீஸு 5 லட்ச ரூபா கூட இருக்காது. கண்டிப்பாக நான் அரசு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இல்ல அரசு மருத்துவ தனியார் கல்லூரிகளும் 5 லட்சம் தான் ஃபீஸ் வாங்குது. 5 வருஷ படிப்பு 5 லட்சம் தான் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு உங்களை உறுதியா சொல்லுவாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 5 லட்சம் வாங்குறாங்களே அந்த எஜுகேஷன் லோன்ல 70 லட்சம் எங்க இருக்கு? அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் சொன்னா 5 லட்சத்துல கிடைக்கலன்னு சொல்றேன். தனியார் கல்லூரிகளும் 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ கல்வியை கொடுக்கல அப்படின்னு சொல்றேன். நான் அதை சொல்ல சார், நான் அது வந்து எல்லாருமே படிக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். அப்படி இருந்ததுன்னா நீங்க காமிங்க, நம்ம சொல்லலாம். நீட் எக்ஸாம் எழுதுனாதான்றப்பதான் தனியார் கல்லூரி மருத்துவ கல்லூரிகள் இருக்க சீட்டெல்லாம் போயிட வேண்டியதான். இது மறைமுக போராட்டமே கிடையாது. நீங்கள் படிக்கிற மாணவர்கள்கிட்ட நீட் வேணுமா நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் கேளுங்க, கண்டிப்பாக நீட் வேணுன்றோம். இப்போ மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸில் போனீங்கன்னா தான் அவங்கெல்லாம் வந்து நீட் தேவையில்லைன்னு வாங்க. ஏன்னா இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் ஜெர்மனியில் போகிறான், படிக்கிறான். இன்றைக்கி கட்சிக்காரங்களுடைய பிள்ளைங்களாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. இன்றைக்கி பணம் இருக்கிறவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியா லண்டன்லலாம் போய் படிக்கிறாங்க. ஆனால் இந்த நீட் வந்தது இந்தியாவில் பெரும்பான்மை இந்த இது பண்ண. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, ஒரே ஒரு நீட் தேர்வு ரத்து பண்ணுன்றாங்களே. நான் சொல்கிறேன், பள்ளி கல்லூரிகளை அரசு உடைமையாக்குங்க. ஏன் ஆக்க மாட்டீங்க? நீங்கள் இதுவே தேவையில்லை. நீட்டு கூட நம்ம செகண்டரியாக பார்க்கலாம். இப்போ இங்கே மாணவர்கள் போராடுறாங்களே, கம்யூனிஸ்டுடைய கொள்கை, நான் டைஃபியுடைய கொள்கை, எஸ்எஃப்ஐ உடைய கொள்கை, ஏஎஃப்ஐ, பள்ளி கல்லூரிகளை இலவசம் வேணுன்ட்டு தான் அவங்களுடைய கோரிக்கை. இலவச வீடு, இலவச குடிநீர், இலவச படிப்பு தான் கோரிக்கை. நீங்கள் வந்து சாதாரணமாக பள்ளி கல்லூரிகளில் வந்து அரசு உடைமை ஆக்கி ஆகணும், யாரும் தனியார் நடத்தக்கூடாது. போராட சொல்லுங்களேன், போராட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி காலேஜஸ் 1/3 எல்லாமே தனியார்கிட்ட தான் இருக்குது. இப்போ பாருங்கள், வேசர்பாடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் காலேஜே ஏரியில் வச்சுருக்கானுங்க. அம்பேத்கர் காலேஜ் இருக்குல்ல, ஏரியில் வச்சுருக்காங்க, ஆக்கிபைடு. கடைசியில் சட்டமேதை அம்பேத்கரே தூக்கின்னு போய் ஏரியில் போட்டு கல்லூரி ஆக்கிபைட் பண்ணுறான். ஆனால் இதே நீங்கள் பூந்தமல்லி, இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு, நம்ம காஞ்சிபுரம் சைடு போனீங்கன்னா எல்லாம் பட்டா போட்ட லேண்டை அவ்வளோ ஏக்கர், ஒரு 2000 ஏக்கர் 1000 ஏக்கருக்கு மேலே எல்லாமே தனியார் கல்லூரிக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க? யார் கொடுத்தா அந்த காசு? அவ்வளோ பெரிய இடம், கிட்டத்தட்ட சுடுகாடுலாம் கூட மணிக்கு தனியாருக்கு தாராவாரத்துக்கு கொடுத்தோம்ப்பா. சில காலேஜஸ் ஏரி, அந்த சைடில் இருக்க ஏரியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆக்கிபை பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து தனியார் முதலாளிக்கு பிரச்சனை வருதுன்றதுனால தான் காலேஜ் மருத்துவக் கல்லூரி சீட்டெல்லாம் அடி வாங்கும். நீங்கள் ஒன்றும் தெரியல, கல்லூரி நீங்கள் மருத்துவக் கல்லூரி படிக்கணுன்னாலே, மெடிக்கலுக்கு படிக்கணுன்னாலே லட்சம், நீங்கள் குறைஞ்சது ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சா தான் பண்ணோம். ஆனால் நீட் தேர்வு எக்ஸாம் எழுதிட்டாலே எஜுகேஷன் லோனில் அது எவ்வளோ ஃபீஸ் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அரசில் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆன மாணவர்கள் அவங்களுடைய கனவு டாக்டர் ஆனதுன்றது நினைவாகும். சரி, ஓகே. இப்போ நீட் தேர்வு நம்ம போராட்டத்தில் ஆரம்பித்து நீட் தேர்வை பற்றி பேசிட்டு இருக்கோம். போராட்டத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் இப்போ பல விஷயங்களை வந்து சொன்னீங்க. மாணவர்கள் எதுக்கு பொது சொத்துக்களை வந்து முடக்கணும்? மாணவர்களுக்கு வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறாருன்னா அவருக்கு வருமானம் எங்கேருந்து வருது? போராட்டம் அப்படின்னு சொன்னாலே போராட்டத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. போராட்டக்காரர்கள் மீது முதலில் தடியடி நடத்தியது வந்து காவல்துறை. அதன் பிறகுதான் காவல்துறையினருக்கு எதிராக வந்து ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ளாக் வந்து பாலஸ்தீன ஃப்ளாக் வச்சுன்னு ஒரு பொண்ணு போகுது, அதை வாங்கி காவல்துறை கிழிக்கிறாங்க. ரெண்டாவது
நான் திருப்பி நாட்டுக்கு சொன்னது எதிரான எந்த ஒரு விஷயத்தை வந்து யாராலையும் அதை ஏத்துக்க முடியாது. அது அங்கே ஏன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்கள் போராட்டத்தில் நீங்கள் இப்போ கூட பார்த்துக்கோங்க, அந்த இதில் போட்டு எடுங்க. எஃப்ஐஆர் வந்து 696 பேர் மேலே நிறைய பேர் மேலே போடப்பட்டது. நிறைய பொது சொத்துங்கள் அது ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பொது சொத்துங்களை அடிக்கிறாங்க. இப்போ மாணவர்களை காவல்துறை அடித்தாங்கன்றீங்க, அந்த கேமராவில் பதிவாகும். அதை ஏன் மாணவர்கள் கேமராவை உடைக்க வேண்டிய நிலைமை என்ன? நம்ம அதுதான் கேட்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 10வது குரு கோபிநாத் உடைய அந்த சிங்குங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ப்ளேம் இருக்குது. என்ன ப்ளேம் இருக்குன்னா, முழுக்க முழுக்க கஞ்சி அடிக்கிறவனுங்க இந்த சிங்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க மதத்தை சார்பாகவே அவங்கள ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வர வேண்டிய காரணம் என்ன? அவங்களுக்கு மறைமுகமான ஒரு நிதியை கொடுத்துருக்கானுங்க. இப்போ அவங்க படிப்பறிவே இல்லை. அதுதான் சொல்கிறேன், இந்திய நாட்டுக்கு நான் வந்து அதாவது நான் சொல்கிறது கேளுங்க, எதிர்கட்சி கூட கொடுத்துருக்கலாம். இப்போது இவங்க இதுக்கு வராங்கல்ல 370 ஆர்டிகளுக்கு சிங்குகள் அந்த போராட்டத்தில் என்ன பண்ணாங்க? என்ன காவலர்கள் அடிக்கிறத தடுக்கிறாங்களா? காவலர்கள் அடிக்கிறது அந்த போராட்ட களத்தில் வந்து என்ன பண்ணாங்க? பாதுகாப்பு. சிஜேபி போராட்டம் யாருக்கு பாதுகாப்பு? அது மாணவர்களுக்கு பாதுகாப்பு. அரசுக்கு எதிராக போராடணும், அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புறவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த சரி நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக குரல் எழுப்பியவர்களையும் தட்டி கேட்டது அதே சிங்குகள். அதே சிங்குங்க வந்து காவல்துறை தாக்கியவர்கள் மீது அதே சிங்குங்க. அதே சிங்கு சார், நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து அந்த மாணவர்களா போராட்டம் பண்றது அந்த சிங்குங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அவனுக்கு படிக்கல. உண்மையிலே சொல்றேன், இப்போ ஒரு போராட்டம்னா மாணவர்கள் உள்ளே இருக்கணும். மாணவர்களுக்கு பின்னாடி நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் படிப்பு இல்லாமல் எதுக்கு இந்த போராட்டம் வந்துடுன்னா உள்ளே ஊடுருவி இருக்காங்க. இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் கூட பாருங்கள், எத்தனை லட்சக்கணக்கில் ரோஹியா முஸ்லீம்ஸ் தான் இந்த நாட்டுக்கு எதிரான தீய சக்திகள், இந்தியாவுக்கு எதிரான அந்நிய சக்திகள் இந்திய தேசத்தில் ஒரு போராட்டம்னா அதுக்குள்ளே ஊடுருவி பொது சொத்துக்களை அடிக்கிறாங்கன்ற சிஜேபியோட தலைவர் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா? எந்த போராட்டத்துல வந்து அந்நிய சக்திகள் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமாங்க, நீங்க தானே அதை கட்டுப்படுத்தணும். நீங்க தானே போராட்டம் யூஸ் பண்றீங்க. அப்ப கட்டுப்படுத்த வேண்டியது, இப்போ நான் ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்றேன் வச்சுக்கோங்க, அந்த போராட்டத்துக்குள்ள என் ஆள் இல்லாம உள்ள இன்னொரு ஆள் வந்தா அதை தடுக்க வேண்டியது இவங்க தானே. உங்களுடைய போராட்டம் மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள எல்லாரையும் உள்ள, அதாவது எதிர்கட்சி பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்குது. அதில் லட்சக்கணக்கான, சரி லட்சம்னு சொல்ல வேண்டாம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க, நாடு மொத்தத்திலிருந்து போய் அங்கே இளைஞர்கள் வந்து கூடியிருக்காங்க. சார் உங்களை டெல்லிக்கு போக சொன்னா இப்போ உடனே மாணவர்கள் போராட்டம் நீங்க ஒரு 10 பேர் டெல்லி பண்ணா போக முடியுமா? அங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் சேர்க்கிற மாதிரி பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்தாங்களா, இல்லை தன்னிச்சையாக சேர்ந்த கூட்டமா? தன்னிச்சையாக சேர்ந்த கூட்டமே கிடையாது. காக்ரோச்ன்றது எப்படி ஒரு வீட்டில் கழிப்பிடத்தில் இருக்கோ அந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த தேசத்தில் கழிப்பிடத்தில் இருக்க வேண்டியது தான். நீங்க கழிப்பிடத்தில் இருக்க வேண்டிய ஜனதா பார்ட்டி பார்த்து அதனுடைய கோரிக்கையை அரசு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அரசுக்கு வந்து உளவுத்துறை இருக்கு, உளவுத்துறை வந்து சிஜேபிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு டீம் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து ஒடுக்கலாமே. சிஜேபி போராட்டத்தை நடத்துறது அவங்களா இருந்தாலும் அதுக்குள்ளே ஊடுருவி இன்னைக்கு அமகலை பண்ணாலும், அதாவது வன்முறையில் ஈடுபட்டாலும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிஸ் இதுதான் செய்கிறதுன்றது பிஜேபிக்கு பலமே தவிர பின்புலம் பேக்கப் இல்லை. ஏன் தெரியுமா? மோடி உடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னன்னா, ராகுல் காந்தியுடைய உண்மையான முகத்திரையை என்னன்ட்டு போடணும். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில், எல்லாரையும் முட்டாள் என்ன பேசுகிறார். உண்மையிலே ஒரு போராட்டத்தை எதிர்கட்சியாக நின்று எப்படி நடத்தணுன்றது தெரியாத ஒரு முட்டாளாக தான் நான் ராகுல் காந்தியை பார்ப்பேன். ஏன் சொன்னேன்னா, எதிரி சைலண்ட்டாக இருக்கான். இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு இல்லாத பணமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இருக்கு. பிஜேபி நினைச்சா, ஆர்எஸ்எஸ் நினைச்சா இந்த போராட்டத்தை ஒடுக்க முடியாதா? இன்னைக்கு வந்து அவங்க தான் கவர்மெண்ட் ஒடுக்கி இருக்காங்க. இதை வந்து ராகுல் காந்தியுடைய முகத்திரையை கிளிக்கணும். இந்த போராட்ட களத்துக்குள்ள அந்நிய சக்திகள் இருக்கணுன்றது மக்களுக்கு தெரியணுன்ட்டு தான் துணை ராணுவ படை சுடாமல் இருந்தது. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 1000 பேர் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 100 பேராது அந்த டெல்லி போயிருப்பீங்க. அதான் கேள்வி, யாரை சுட்டிருப்பீங்க அந்த கூட்டத்தில்? போராட்ட களத்தில் வன்முறையில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் சுட்டிருப்பாங்க அவங்க. சரி, ஓகே. போராட்ட களத்தில் வன்முறை ஈடுபட்ட யாரா இருந்தாலும் சுட்டு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. மக்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியிருக்காங்களா இல்லையா? பொதுமக்கள் உயிரை பறிச்சிருக்காங்க. தூத்துக்குடி கலவரத்தில் 13 பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய அதை செய்த அரசியல் கட்சிகளை மீது நீங்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள், நீங்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சார், வன்முறையில் ஈடுபடுறவர்கள் எல்லோருமே சமூக விரோதிகள் தான். இந்த நாட்டுடைய சட்டம் வந்து
உங்களை அடிச்சா கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட பதிலுக்கு நீங்கள் விவசாயிகள் போராட்டத்துல டிராக்டர் விட்டு விவசாயிகளை கொலை பண்ணாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறது? விவசாயிகள் போராட்டம் 100 நாள் நடந்தது வச்சுக்கோங்க. 100 நாள் ஒரு விவசாயிகளால் டெல்லியில் போராட்டம் நடத்த முடியுமா? போராடினது வேற யாரு? இருங்க பிரதர், போராடினது யார்? 100 நாள் அடிடாஸுக்கு எதிராக கேளுங்க. எந்த ஒரு விவசாயி அடிடாஸ் ஷூ போட்டிருக்கான்? எந்த ஒரு விவசாயி தந்தூரி சிக்கனை போட்டிருக்கான்? எந்த ஒரு விவசாயி கோட் ஷூட் போட்டு டெல்லியில் உட்காந்து போராட்டம் பண்ணான்? கடைசியில ஒரு கட்டத்துல கோமணம் கட்டிட்டு இருப்பாங்க. இல்ல சார், ஒரு கட்டத்துல காலம் ஃபுல்லா கோமணம் விவசாயி கோமணம் கட்டணும் இல்ல, அடிடாஸ் ஷூ போட்டுட்டு அங்க விவசாயிக்கு ஸ்பான்சர் இருந்ததுன்னு வந்திருக்கு. இப்போ விவசாயிகள் கோரிக்கைக்காக போராடுறாங்க. விவசாயத்தை முதுகெலும்பாக கொண்ட ஒரு நாடு, விவசாயிகளுக்கு அவ்வளவு நிதி வருதுன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒட்டுமொத்த விவசாயத்தை முதுகெலும்பாக கொண்ட நாட்டுல போராட்டத்துக்கு பின்னாடி இருந்து வன்முறையை தூண்டுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி பின்னாடி இத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருப்பாங்களே, நீங்க வேணா அந்த அரெஸ்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்க. மாணவர்களே கிடையாது. நான் இப்போ சுடணும் சொன்னது அந்த லிஸ்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் போரில வந்த பிரிவினவாத அமைப்புகள், அவங்கள சொல்றது தப்பு இல்லை நான் சொல்றேன். பிரிவினவாத அமைப்புகள் அதை கட்டுப்படுத்த வேண்டியது உளவுத்துறையோட வேலை. உளவுத்துறை அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? இவ்வளவு பெரிய போராட்டத்துல அசம்பிளி நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு வாட்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு இப்ப நான் அதுதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அங்க வந்து நிறைய பொருட்கள் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிங்க. இன்னைக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க, இவ்வளவு பிக் பாக்கெட்ல வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசு ஒரு பட்டியலை தருது. இது அவங்கள வந்து கைது செய்யக்கு ஏன் அரசு தயங்குது? இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் என்று மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை ராகுல் தான் தூண்டி விட்டு நடத்தினார்ன்றத பிஜேபி தன் வசம் படுத்திக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆதாயம், அரசியல் ஆதாயம். அங்கே நடக்கிற போராட்டம் நடக்கும், வன்முறை ஆட்டம் எது வேணாலும் ஏறிட்டோம், இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். இதுதான் இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் போராட்டம் நடத்துறத தனக்கு சாதகமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணி அடுத்த கட்டமாக இந்து ராஷ்டிரியம் கொண்டு வருவாங்க. அப்போது இந்த மக்கள் வந்து செக்குலரிசத்தை பேச முடியாது. இப்போ இன்னைக்கு வர அந்த சிங்கங்கள் வந்து சிட்டிசன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஏன் வரல? தமிழர்கள் இவ்வளோ பேர் படுகொலை செய்யப்போ ஏன் வரல? கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 1984 பொற்கோயில் உள்ள 600 பேர் இந்திரா காந்தியால் சாகடிக்கப்பட்டாங்க. அந்த பொற்கோயில் உள்ள ஷூ பூட்ஸ் கால்லாம் போட்டு போனாங்க. அதை பெருமளவு ஏன் பேச மாட்டாங்க? அன்றைக்கி எங்கே போச்சு இந்த வாளுடைய வீரம்? அதாவது அந்த சிங்கங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு தான் இவங்க ஃபுல்லாக கஞ்சாடிக்கிறாங்கன்ட்டு, இவங்க போதை ஆசாமி படிப்பறிவு இல்லை, யாரை பார்த்தாலும் கத்தி எடுத்துன்னு போகிறாங்கன்ட்டு தான் கான்ஸ்டியூஷன் 25ல் இவங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு இந்த மாதிரியான போகக்கூடாது. இவர்கள் தானாக முன் வந்து இவங்க ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? இவங்களுக்கு யார் பண உதவி பண்ணுவாங்க? அப்போ என்னடானா இந்த நாட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஒரு போராட்டம் என்றும் நடத்திட்டா அந்த போராட்டக்குள்ளே அந்நிய சக்திகள் இந்திய தேசம் ஒரு கலவர பூமியாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதை தடுக்காமல் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஓட்டாக மாற்றிக்குது. இப்போ நான் தான் சொல்கிறேன், எதிர்கட்சியாக இருந்தால் கூட போராட்டத்தினுடைய வடிவமைப்புன்றது இருக்குது. மக்கள் முன்னாடி நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறப்போ, இப்போ யாராக இருந்தாலும் படித்த மாணவர்கள் இன்றைக்கி நீட் தேர்வை ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க. இந்த நீட் போராட்டத்தில் கைது பண்ணவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா 80% இஸ்லாமிய அடிப்படை, அதாவது இந்த மாணவர் அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், நிறையா இந்த முஸ்லீம் அமைப்புகள், இந்த கிறிஸ்துவ அமைப்புகள், இந்த என்ஜிஓ அமைப்புகள் வச்சு வந்திருக்காங்கன்றது தெளிவாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆன்லைன் ஏற்றுறோம். முந்தி இந்ததோட இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, மக்கள் வந்து எல்லாமே செல்லில் பார்த்துருவாங்க. ஓ கரெக்டுன்னு தெரியும். அந்த நேர்காணல் எங்களுக்காக வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.